வீட்லயே ஆட்டுக்கறி குழம்பு செஞ்சு மாவோட கறியை சேர்த்து கறி தோசை செஞ்சிருந்தோம். இது சாப்பிடவும் அவ்வளவு அருமையா இருந்தது. ஆட்டுக்கறி குழம்புல இருந்து கறியை மட்டும் தனியா பிரிச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கறிவேப்பிலை, உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் ஆட்டுக்கறி குழம்பு ஊத்திக்கலாம். இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சிருந்த ஆட்டுக்கறியவும் இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முறை தோசைக்கல்லு மேல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி தோசை மாவை ஊத்திக்கலாம். இப்ப மாவுல கொஞ்சம் ஆட்டுக்கறி குழம்பு ஊத்தி நம்ம வறுத்து வச்சிருந்த கறி சேர்த்துக்கலாம். இப்ப தோசை பிஞ்சிராம சரியா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தா கறி தோசை தயாராயிடுச்சு. இந்த முறை முட்டையை சேர்த்து செய்ய போறோம். இந்த முறை முட்டையவும் குழம்பையும் மாவோடைய கலந்து செய்ய போறோம். மூணு விதமா சுட்ட கறி தோசை இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இந்த கறி தோசைக்கு குழம்பு தேவைப்படாது, சேர்த்துக்கிட்டாலும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும்.